ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நந்தினி தான் கல்யாண பொண்ணுன்னு தெரிஞ்சும் கல்யாண பொண்ணுக்கே தெரியாமல் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாரு நம்ம அருணாச்சல ஐயா. கடைசி நேரத்தில் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது நம்ம நந்தினிக்கு, அதாவது நம்ம நந்தினிக்கு நமக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் முடிய போகுது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சூர்யா வந்து எப்படியோ தாய் குலத்தை பழி வாங்கிறதுக்கு வேண்டியாகும். தாய்க்குள்ள நந்தினி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தினியை வீட்டை விட்டு போகிறேன்றாங்க. நம்ம தாய் குலத்தை பழி வாங்கிறதுக்கு ஒரே வழியான ஆயுதம் வந்து சூர்யாவுக்கு நந்தினி மட்டும்தான். நந்தினியை சுந்தரவல்லி வீட்டை விட்டு அனுப்புனாலோ இல்லை நந்தினியே வீட்டை விட்டு போனாலும் பாதகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாருக்கு தான். ஏன்னா பழி வாங்க ஆள் இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலே என்னவோ சூர்யா சார் செகண்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, அது மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த 3 குட்டி விசாசும் ஒத்துக்குது. ஏன்னா நந்தினியை தவிர வேற யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் இவங்க 3 பேரையும் அடித்து துரத்திடுவாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஒத்துக்கிறாங்க. சரி, ஒத்துக்கிட்ட கையோட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆகுது. மறுநாள் எல்லோரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அருணாச்சல ஐயா நந்தினி கிட்ட போய்ட்டு, நந்தினி நாளைக்கு ஒரு ஃபேமிலி கல்யாணம் இருக்குது, அதை நீ கண்டிப்பாக வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஏன் ஐயா வரணும், ஃபேமிலி கல்யாணத்துக்கு ஏன் என்ன கூப்பிட்றீங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீயும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தானே, அதனால் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொன்னதுனால நம்ம நந்தினியும் சரி ஐயா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. காலையில் அழகாக கிளம்பி முழிச்சிடுறாங்க. நம்ம நந்தினி இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தாங்க கண்ணுக்கே அழகாக தெரியுறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லுக்கில் இருக்காங்க நம்ம நந்தினி. சூர்யா சாருக்கே ஒரு செகண்ட் நம்ம நந்தினியை பார்த்து என்னடா இது நந்தினியா இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மனசுக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு அன்பு வருது நம்ம நந்தினி மேலே. சரி அதெல்லாம் விடுங்க, அதுக்கப்புறம் சுந்தரவல்லி எப்படியாச்சும் சமாளிச்சே ஆகணுமே. அதுவும் இல்லாமல் சுந்தரவல்லி நம்ம அருணாச்சல ஐயாவை மீட்டிங்க்கு வேற கூப்பிட்டதுனால நான் வந்து நீங்கள் மீட்டிங்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை சுந்தரவல்லி, எனக்கு ஏதோ வயிறு சரியில்லை, வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ போ, நான் வந்துட்டு வயிறை சரி பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சுந்தரவல்லிக்கிட்ட நம்ம அருணாச்சல ஐயா. அப்போ வந்துட்டு சரி ஏதோ பண்ணிவிட்டு வாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ போயிட்டே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சுந்தரவல்லியை எப்படியோ ஒரு வழியாக அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. எப்படியோ ஒரு கண்டம் தப்பிச்சிடுச்சு. இன்னொரு கண்டமாக நம்ம நந்தினியை வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவங்கெல்லாம் ஒரு காரு, நம்ம நந்தினியும் சூர்யா சாரும் ஒரு காரில் போகிறாங்க. ஏங்க நம்ம எல்லோரும் ஒன்றா போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி வா மாலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. எதுக்கு நம்ம மாலை வாங்கணும், அவங்களே மாலை வாங்கிட்டு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது, நீ நிறைய கொஸ்டின் கேட்குற நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் பேசி வாயை அடைக்கிறாங்க. நம்ம நந்தினிக்கு இப்போ தாங்க கொஞ்சம் டவுட் வருது, உண்மை தெரிஞ்சால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.